ஆர்மீனிய வரலாற்றில் ஒரு உண்மையான ஹீரோவான புனித வர்த்தன்மாமிகோனியனின் எழுச்சியூட்டும் கதை. அவரது அசைக்க முடியாத தைரியம் மற்றும் பக்திக்காக புகழ்பெற்றவர். வர்த்தன்மாமிகோனியன் 5ஆம் நூற்றாண்டில் சக்திவாய்ந்த சசானிய ஈரானுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியை வழிநடத்தினார். வர்த்தன்மாமிகோனியன் 387இல் ஆர்மீனியா ராச்சியத்தின் அஷ்டிஷாட்டில் பிறந்தவர். செல்வாக்கு மிக்க மாமிகோனியன் உன்னத குடும்பத்தைச் சேர்ந்தவர். சிறு வயதிலிருந்தே அவர் விதிவிலக்கான தலைமைத்துவ பண்புகளையும் ஆழ்ந்த நம்பிக்கையையும் வெளிப்படுத்தினார். ஜோராஸ்ட்ரியனிசத்தின் அச்சுறுத்தல் ஆர்மீனிய கிறிஸ்தவத்தின் மீது எழுந்தபோது வர்த்தன்மாமிகோனியன் மத வாழ்க்கைக்கு வலுவான அழைப்பை உணர்ந்தார். அவர் ஆர்மீனிய கிறிஸ்தவ அடையாளத்தை பாதுகாக்க ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். சசானிய மன்னரால் ஜோராஸ்ட்ரியனிசத்தை சுமத்துவதற்கு எதிராக ஒரு துணிச்சலான போராட்டத்தை வழிநடத்தினார். வர்த்தன்மாமிகோனியனின் மிகவும் குறிப்பிடத்தக்க பணி 451இல் அவரை போரில் ஒரு வலிமைமிக்க எதிரியை எதிர்கொண்ட போதிலும் அவர் ஆர்மீனிய இராணுவ படைகளை ஒழுங்கமைத்து கட்டளையிட்டார். இணையற்ற துணிச்சலை வெளிப்படுத்தினார். ஆர்மீனிய கிறிஸ்தவர்களுக்கும் சசானிய பேரரசுக்கும் இடையிலான போராட்டத்தில் அவரை போர் ஒரு திருப்புமுனையை குறித்தது. இது பல நூற்றாண்டுகளாக நீடிக்கும் எதிர்ப்பின் உணர்வை தூண்டியது. இந்த வரலாற்று போரில் வர்த்தன்மாமிகோனியனின் தலைமை அர்மேனிய கலாச்சாரத்தில் வீரம் மற்றும் தியாகத்தின் அடையாளமாக அவரது இடத்தை உறுதிப்படுத்தியது. அவரது சக ஆர்மேனியர்களை அவர்களின் நம்பிக்கைகளுக்காக நிற்க தூண்டினார். வாழ்நாள் முழுவதும் வர்த்தன்மாமிகோனியன் தனது கிறிஸ்தவ நம்பிக்கையில் வேரூன்றிய ஒரு வலுவான ஆன்மீக தத்துவத்தை நிலைநிறுத்தினார். கடுமையான சவால்கள் மற்றும் விமர்சனங்களை எதிர்கொண்டாலும் ஆர்மீனிய கிறிஸ்தவ அடையாளத்தையும் மரபுகளையும் பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை அவர் நம்பினார். அவராயர் போரில் அவரது துணிச்சலும் தியாகமும் அவருக்கு ஆர்மீனிய மக்களிடையே அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தது. இன்று அவர் அர்மேனிய திருச்சபையின் தியாகியாகவும் துறவியாகவும் போற்றப்படுகிறார். காலப்போக்கில் ஆர்மீனிய அப்போஸ்தலிக்க திருச்சபை வர்த்தன்மாமிகோனியனை ஒரு துறவியாக அங்கீகரித்தது. பாதுகாக்கப்பட்ட ஆர்மீனிய அடையாளம் மற்றும் மத சுதந்திரம் ஆர்மீனிய மக்களுக்கும் அவர்களின் நம்பிக்கைக்கும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை காட்டியது. ஒடுக்குமுறைக்கு எதிரான எதிர்ப்பின் உணர்வை தூண்டியது. வர்த்தன்மாமிகோனியனின் ஆன்மீக வாழ்க்கை அவருடைய கிறிஸ்தவ நம்பிக்கையில் ஆழமாக வேரூன்றி இருந்தது. ஒருவரின் மத நம்பிக்கைகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை அவர் நம்பினார். அவரது தத்துவம் ஆர்மேனிய கிறிஸ்தவ அடையாளத்தையும் மரபுகளையும் எதிர்கால சந்ததியினருக்கு பாதுகாப்பதை வலியுறுத்தியது. அசைக்க முடியாத நம்பிக்கையால் உந்தப்பட்டு வர்த்தன்மாமிகோனியன் தன்னை ஆர்மேனிய கிறிஸ்தவத்தின் பாதுகாவலராக கண்டார். வெளிப்புற அழுத்தங்கள் மற்றும் சவால்களுக்கு முகங்கொடுத்து சமய பாரம்பரியத்தை பாதுகாப்பது முக்கியமானது என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஆர்மீனிய மக்கள் கிறிஸ்துவின் போதனைகளில் தங்கள் பக்தியில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று வர்த்தன் விரும்பினார். ஆர்மேனியர்களே, நாம் நமது நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டும், நமது மரபுகளை நிலைநாட்ட வேண்டும். நமது கிறிஸ்தவ அடையாளமே நமது தேசத்தின் மூலக்கல்லாகும். அது எந்த விலையிலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒரு பிரசங்கத்தின் போது வர்த்தன்மாமிகோனியன் அறிவித்தார். அவரது ஆன்மீக மற்றும் தத்துவ நம்பிக்கைகள் ஒரு தலைவராக அவரது செயல்களை வழிநடத்தியது. வர்த்தன்மாமிகோனியன் ஆர்மீனிய கிறிஸ்தவத்தின் பாதுகாப்பை ஒரு புனிதமான கடமையாக கண்டார். ஒரு இராணுவ தளபதியாக அவரது பாத்திரத்தை நம்பிக்கையுடன் பிணைத்தார். ஆர்மீனிய மக்கள் தங்கள் மத பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உள்ளது என்று அவர் நம்பினார். அது பெரும் துன்பங்களை எதிர்கொண்டாலும் கூட. அவரது வாழ்நாள் முழுவதும் வர்த்தன்மாமிகோனியனின் நடவடிக்கைகள் அவரது ஆன்மீக நம்பிக்கைகளால் பாதிக்கப்பட்டன. அவரது முடிவுகள் ஆர்மேனிய கிறிஸ்தவம் மற்றும் ஆர்மேனிய மக்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் என்பதை அவர் உணர்ந்தார். மத சுதந்திரம் மற்றும் ஆர்மீனிய கிறிஸ்தவ அடையாளத்தை பாதுகாப்பதில் அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு அவரது மரபுக்கு அடித்தளமாக அமைந்தது. ஆன்மீக தலைவராகவும் ஆர்மீனிய கிறிஸ்தவ அடையாளத்தின் பாதுகாவலராகவும் வர்த்தன்மாமிகோனியனின் மரபு இன்றும் எதிரொலிக்கிறது. அவரது அசைக்க முடியாத நம்பிக்கையும் துன்புறுத்தலுக்கு முகங்கொடுத்து அவர் செய்த தியாகங்களும் ஆர்மேனியர்களின் தலைமுறைகளை தங்கள் நம்பிக்கைகளுக்காக நிற்க தூண்டுகின்றன. அவரது போதனைகள் மற்றும் தத்துவங்கள் காலங்காலமாக
கடந்து வந்தன. ஆர்மேனியர்களுக்கு அவர்களின் மத பாரம்பரியம் மற்றும் அவர்களின் நாகரிகத்தை செழிக்கச் செய்த மதிப்புகளை நினைவூட்டுகிறது. வர்த்தன் மாமிகோனியனின் மரபு ஆர்மீனிய கிறிஸ்தவத்தை பாதுகாப்பது ஒரு புனிதமான பொறுப்பு என்பதை ஒரு நிலையான நினைவூட்டலாக செயல்படுகிறது. எங்கள் வரலாற்றிலிருந்தும் வர்த்தன் மாமிகோனியனின் முன்மாதிரியிலிருந்தும் நாம் பலம் பெற வேண்டும். நம்முடைய நம்பிக்கைக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ய அவர் தயாராக இருப்பது சவாலான காலங்களில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக செயல்படுகிறது. நமது ஆன்மீக மீள்தன்மையே ஆர்மீனிய கிறிஸ்தவ அடையாளத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது என்கிறார் பேராயர் கிரிகோரி ஹோவ்செபியன். வர்த்தன் மாமிகோனியனின் வாழ்க்கையிலிருந்து பெறப்பட்ட ஆன்மீக பாடங்கள் ஆர்மேனிய கலாச்சாரத்தில் பொக்கிஷமாக உள்ளன. தனிப்பட்ட மற்றும் வகுப்புவாத வளர்ச்சிக்கு வழிகாட்டியாக விளங்குகின்றன. அவரது நம்பிக்கையின் மீதான அவரது அசைக்க முடியாத பக்தி தனிநபர்கள் தங்கள் பாரம்பரியத்துடன் வலுவான தொடர்பை உருவாக்கவும் துன்பங்களை எதிர்கொண்டு தங்கள் நம்பிக்கைகளை பாதுகாக்கவும் தூண்டுகிறது.